ஒன்னே இல்லை ப்ரோ. அவங்களாம் சொல்லி எல்லாம் 5 கப்பு இது 5 கப்பு இது கப்பு அச்சிட்டு பேசுங்க. இந்த வருஷம் 3 வருஷம் போச்சுங்களா, இதேமாதிரி 18 வருஷத்துக்கு அவங்களுக்கு கப்பே கிடையாது. ரொம்ப பேசிட்டாங்க. எப்போ அந்த ஸ்டார் 5 ஸ்டார் போட்டாங்க ஜெர்சியில, அதுலேருந்து ஒரு வருஷம் கூட ஜெயிக்கல, பிளே ஆஃப்குள்ளே வரல. பார்த்தீங்களா ப்ரோ? எங்களுக்கு எந்த டீமே டஃப் இல்லை ப்ரோ. நாங்கள் எல்லாரையும் அடிப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலிங் இருக்கு, பேட்டிங் லைனப்பும் இருக்கு. ஒருத்தர் விட்டா ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் தான் கப்பு இந்த வாட்டி. ஆர்சிபி தான் ப்ரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி பேர் அந்த கிரௌண்ட் 250 அச்சோன்னு அந்த பாதி பேர் சிஎஸ்கே பிளேயர்லாம் வெளியே போயிட்டானுங்க. ருத்து கேப்டன்சி பண்றாரானே தெரியல ப்ரோ. ஃபீல்டிங்லாம் மிஸ் ஃபீல்டிங்லாம் இவ்வளோ ஒஸ்டா இருக்காங்க. ரோட்ல விளாட்ற மாதிரி விளாண்டுக்கிறாங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 19 வருஷம் இது மாதிரி சிஎஸ்கே கிட்ட இந்த ரன் அடிச்சிட்டு இல்லை நம்ம 250. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் ருத்துக்கு பதிலாக தோனி இருந்தால் ஒரு கைடன்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தோனி இல்லாதனால ஒரு பயம் இல்லாமல் கிரிக்கெட் ஆகிற மாதிரி ஆடினு இருக்காங்க ப்ரோ. நல்ல ஒரு ஃபைட் இல்லை ப்ரோ. நான் ஃப்ராங்காக சொல்லலாம், அதான் நான் எதிர்பார்த்தது இல்லை. மேபி அவங்ககிட்ட பவுலிங் அட்டாக்கும் இல்லை, பேட்டிங்கும் அந்த அளவுக்கு இல்லை. நல்லா இன்வெஸ்ட் இல்லை, ஏஜ்லூட்டும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தலே பெஞ்சில் இருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, ஏஜ்லூட் பெரிய பெரிய பிளேயர்ஸே பெஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுக்கு இந்த வாட்டி நாங்கள் தான் கப் அடிப்போம் எப்படியும். ஸோ அதனால எனக்கு ருத்து கேப்டன்சி பண்றாரானே தெரியல ப்ரோ. ஃபீல்டிங்லாம் மிஸ் ஃபீல்டிங்லாம் இவ்வளோ ஒஸ்டா இருக்காங்க. ரோட்ல விளாட்ற மாதிரி விளாண்டுக்கிறாங்க. ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சஞ்சு பத்தி அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் டைம் எடுக்கும் அவருக்கு, அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பாரு. பட் ஆனால் ருத்துக்கு பதிலாக தோனி இருந்தால் ஒரு கைடன்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தோனி இல்லாதனால ஒரு பயம் இல்லாமல் கிரிக்கெட் ஆகிற மாதிரி ஆடினு இருக்காங்க. கண்டிப்பாக சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். தோனி இருந்தால் இந்த மேட்சை கொஞ்சம் க்ளோஸ் கொண்டு போயிருக்கலாம். தோனி ஏன்னா ஃபினிஷர் பவுலிங் யூனிட் கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணும் ப்ரோ. நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். நேதன் எலிஸ்லாம் இன்ஜுரியில் உட்கார வச்சிருக்காங்க போல. அவங்களாம் வந்தால் கொஞ்சம் ஃபைட் இருக்கும். நாங்கள் நல்ல ஃபைட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், இந்த வாட்டி நாங்கள் தான் ப்ரோ கப் அடிப்போம். ப்ரோ எங்களுக்கு எந்த டீமே டஃப் இல்லை ப்ரோ. நாங்கள் எல்லாரையும் அடிப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலிங் இருக்கு, பேட்டிங் லைனப்பும் இருக்கு. ஒருத்தர் விட்டா ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் தான் கப் இந்த வாட்டி. ஆர்சிபி தான் ப்ரோ. 2 ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ. ஏற்கனவே பழைய ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது. இப்போ 2 தரமாக இருக்கு. எல்லாரும் 2 பிளேயர் தான். வெங்கடேஷ் ஐயர் இன்னும் பேட்டிங் வரல, அவரும் பவுலிங் ப்ராக்டிஸ் பண்றாரு. அவரை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். ஆமா ப்ரோ, அதுதான் ப்ரோ. 2 ஃபாரின் ப்ரோ. டஃபி வந்து அவரும் நல்ல பவுலர் தான், நியூசிலாண்டில் நல்ல பவுலர் தான். அவர் இருக்குதான் எங்களுக்கு வெற்றி மாதிரி தான் எங்களுக்கு. ஏசில் விட்டும் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க கூட பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் வரும். ராஜஸ்தான் நல்ல டீமா இருக்கு. ராஜஸ்தான் இல்லைன்னா நம்ம வந்து டெல்லியை பார்க்கறோம். ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாத்தீங்கன்னா 19 வருஷம் இது மாதிரி சிஎஸ்கே கிட்ட இந்த ரன் அடிச்சது இல்லை நம்ம 250. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதி பேர் அந்த கிரௌண்ட் 250 அச்சோன்னு அந்த பாதி பேர் சிஎஸ்கே பிளேயர்லாம் வெளியே போயிட்டானுங்க. ப்ரோ ஒன்னே இல்லை ப்ரோ. அவங்களாம் சொல்லி எல்லாம் 5 கப்பு இது 5 கப்பு இது கப்பு அச்சிட்டு பேசுங்க. இந்த வருஷம் 3 வருஷம் போச்சுங்களா, இதேமாதிரி 18 வருஷத்துக்கு அவங்களுக்கு கப்பே கிடையாது. ரொம்ப பேசிட்டாங்க. எப்போ அந்த ஸ்டார் 5 ஸ்டார் போட்டாங்க ஜெர்சியில, அதுலேருந்து ஒரு வருஷம் கூட ஜெயிக்கல, பிளே ஆஃப்குள்ளே வரல. பார்த்தீங்களா? ஓகே, மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு ஒன் சைடு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல பேட்டிங் லைனப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த பேட்டிங் லைனப் யாருமே இல்லை. ஆர்சிபி அது பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸான கை அதுலேயும் இல்லை பவுலிங்லேயும். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்காங்க. ஏன்னா ஆர்சிபி என்னன்னு பவுலிங்கில் ஒரே ஒரு குறை பார்த்தீங்கன்னா, பேட்டிங் அதே மாதிரி தான் இருக்குது, லாஸ்ட் இயர் மாதிரி தான். பவுலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறை பார்த்தீங்கன்னா யாஸ் தயால் மட்டும் இல்லை. யாஸ் தயால் ரீப்ளேஸ்மெண்ட் சரியான ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ யாரும் இல்லை. அபிநந்தன் சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா போட்டுட்டு இருக்காரு. ஹெசிலூட் எல்லாமே நம்மளுக்கு பேக்கப் இருக்கு. டஃபி இருக்காரு, ஆனாலுமே அவர் ரன்ஸ் எக்ஸிட் பண்றாரு. முக்கியமான நேரத்தில் வந்துட்டு விக்கெட் எடுத்துருக்காரு. ஆனாலுமே இந்த வருஷமும் கப் அடிப்பீங்க நம்புறீங்களா? இந்த வருஷம் கப் அடிக்க நம்புறோம். ஆனால் பிளே ஆஃப்ஸ் போவோம், பட் கப் அடிக்குமோன்னு தெரியல. அது சான்சஸ் இருக்கு. பஞ்சாப் அண்டு மும்பை பார்க்கலாம். ஹேட்ரிக்கான்னு சொல்ல முடியல. லாஸ்ட் 4 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு நாங்கள் தான் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க. ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் தான் நாங்கள் வின் பண்ணது. ஓகே தான், லாஸ்ட் 17 இயர்ஸாக கஷ்டப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல டீமாக செட் ஆகி வந்துட்டு
டோனில சிஎஸ்கே டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமாக தான் பார்க்க. ஏன்னா டோனி இருந்தாருன்னா ப்ராப்பராக கைட் பண்ணியிருப்பாரு. இப்போ டோனி இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைட் பண்ண உள்ள ஆள் இல்லை. சாம்சன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸாக இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் வேணும். பிளேயர்ஸ்க்கே அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி வந்து எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் தென் பிரசாந்த் நீர் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து உள்ள இறங்குறாரு. நல்லா அவர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாரு. சம்மந்தமே இல்லாமல் ஜேமி ஓர்டன்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்காரு 2 மேட்சா வந்துட்டு. மற்றபடி யாரு கெய்க்வாட் கேப்டன்சி லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வந்து ஒண்ணுமே இல்லை ப்ரோ. 2024ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோனி தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து 2025 and 2026 பாத்தீங்கன்னா ரொம்ப போரா தான் இருக்கு கெய்க்வாடோட கேப்டன். ஆர்சிபி ப்ரோ யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரோ. அதான் வந்துட்டாரு டெஸ்ட் மேட்ச் பத்தி பேசிட்டோம். தலைவர் சிஎஸ்கே ஜெர்சி எல்லாம் போடுறாரு. இந்த மேட்ச் ப்ரோ இவ்வளவு தெம்மா மைக்க பிடிக்கிறீங்க ப்ரோ காம்பியா பிளேயர் பழகிக்குவார் போன வருஷம் ப்ரோ யூடியூப் பண்ணலாமா அதானே சந்தோஷமா கேக்குறாரு ப்ரோ. அங்க கடைக்கு போனோம் ப்ரோ. விராட் ஜெர்சிக்கு தான் கேட்டேன். சோல்ட் அவுட் ஆச்சுன்னாங்க. 50 ரூபாய் கொடுத்து டோனி ஜெர்சி வாங்கி போனாங்க. வியாபாரம் ஆகலன்னாங்க. சாப்பிடணும் நாங்க என்ன பண்றது? 50 ரூபாய் கொடுத்து ஜெர்சி 50 ரூபாய் எவனா வாங்கடா? 10,000 15,000 எங்க ஆள் முடியல. வாட்டர் பாட்டில 1 லிட்டர் வந்து 2 லட்சத்துக்கு மேல போகுது. 50 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிறேன். 1000 ரூபாய் 500 2000 இருக்கு வாங்கிக்கோங்க இன்னைக்கு பாட்டு எப்படி போலாம்? இன்னைக்கு மட்டும் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் ஆயிடுச்சு. திருப்பியும் எல்லாத்துலயும் மஞ்சா சொக்காவே இருக்காது. யாராவது பாட்டு போடுறது என்ன சொம்பியா? அந்த கேமராமேனும் பொம்பளையும் ஆடுறதே காட்டுற. அப்ப நாங்க ஆடுறது என்ன காட்ட மாட்டியா? அது பொட்டு வைத்த அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்டா வர சொல்லுங்க. நான் வாயில கண்டபடி வந்துடும் டீச்சே. நான் திருப்பியும் சொல்றேன். நீ பரம்பரை எழுத்தாலும் சரி உனக்கும் அந்த பத்ரிநாத்துக்கும் சொல்லிக்கிறேன். வேலியில போற ஓனால இது பண்ற மாதிரி நம்ம வந்து பஞ்சாப் போலிங் போடும் போதும் சரி பேட்டிங் ஆடும்போதும் சரி ஒரு விக்கெட் ஆத்தாலும் சரி ஒரு 4 அடிச்சாலும் சரி ஆறதுக்கு ஒரு 3 பொண்ணு ஓரத்துல நிக்குது. இந்த டைம் ஆம்பளைங்களை போட்டாங்க சிஎஸ்கே. அது ஓகே. அவங்களே தெரியுச்சு பொண்ணுங்க யாரும் கூட்டா வரலன்னுச்சு. எவ்வளவு காசு கொடுத்தா இந்த டெஸ்ட் மேட்சுக்கு வர மாட்டேன்ட்டாங்க. அதுதான் மரத்தை நடத்துக்கு நாங்க ஏன் இங்க வரோன்னு கேட்டாங்க. நான் பண்றது 10,000 கொடுத்து ட்ரம்ஸ்